பாரத பிரதமர் மோடி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய உடுப்பிக்கு போயிருக்காரு, கிருஷ்ண மடம். அந்த மடத்துல கீதா பாராயணம் நடந்திருக்கு. அதுல கலந்துகிட்டு இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 1,00,000 பேர் ஒன்றாக சங்கமித்து இந்த பகவத்கீதா பாராயணத்தை பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இந்த பகவத்கீதையை பற்றி சுருக்கமா ஒரு ஒரு சம்மரி சொன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்பதான் அதனுடைய நமக்கு சிறப்பு தெரியும். இந்துக்களுடைய புனிதமான நூல் பகவத்கீதையை நம்ம சொல்றோம். ஆனா ஹிந்து மதம் என்பதே மறைகளுடைய அடிப்படையில், 4 வேதங்களுடைய அடிப்படையில் இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வேத நூல், பிராயம் நூல், எல்லா வேதத்தை அடிப்படையாக வைத்துதான் அந்த காலத்துல டிஃபைன் பண்ணுவாங்க. இந்த வாழ்க்கையே வேதங்களை மையமா வச்சுதான் இருக்கு. அப்ப அந்த 4 வேதங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, பல ஆயிரக்கணக்கான, அது லிமிட்லெஸ், நம்பரே தெரியாது ரிஷிகள். ரிஷிங்கிறவர் யாருன்னா ஒரு சயின்டிஸ்ட். அப்படியே ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுத்து அதையே லைஃப் முழுக்க அதுக்கே கொடுத்துறாரு. கமிட்டட் டு தட் பிலாசபி, தட் கான்செப்ட். தன்னை தவிர வேற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக தன் வாழ்க்கையை கொடுத்தவர்கள், சிந்தனையை பற்றி சிந்திப்பவர்கள், உலகத்தை பத்தி, பிரபஞ்சத்தை பத்தி. அப்படி ஆயிரக்கணக்கான ரிஷிகள் சொன்ன அந்த வாக்கு மூலங்கள் எல்லாத்தையும் தொகுத்து அவங்களாம் இப்ப திருவள்ளுவர் மாதிரி எடுத்துக்கோங்களேன். அதே போல ஏதோ ஒரு சின்ன வாழ்க்கையை பற்றி அந்த ஆராய்ச்சி பண்ணி தன் வாழ்க்கை அதுக்கே கொடுத்துருக்காங்க. அப்படி ஆயிரக்கணக்கான ரிஷிகள் நாடு முழுக்க சொன்னதெல்லாம் போய் தொகுக்கிறார் வேதவியாசர். கம்பைலிங் ஒர்க் தான் அவர் பண்றார். அவர் தொகுத்ததுல கிட்டத்தட்ட பெரும்பாலான பகுதி இப்ப போயாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அப்ப 4 வேதமா தொகுக்கிறார். அந்த 4 வேதங்களும் ஏகப்பட்ட வல்யூமினஸ். நீங்க ஒரு வேதத்தை நீங்க எடுத்து படிக்கிறதா இருந்தாவே உங்களுக்கு வாழ்க்கையே பத்தாது, அவ்வளோ இருக்கும். அப்ப அந்த வேதத்துடைய சம்மரி என்ன பண்றாங்கன்னா, வேதத்துடைய கடைசியில வேதாந்தமாக குடிக்கிறார்கள். கடைசியா அந்தம், முடியறது, முடிவுல எசன்ஸ், முக்கியமான அந்த புக்ல பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி வேதாந்தமா இருக்கு. இந்த வேதாந்தமுமே நிறைய இருக்கு. அப்ப அதனுடைய சம்மரி ஒண்ணு வேணும் இல்லையா? அப்ப அதனுடைய கன்சைஸ் எடிஷன் ஒண்ணு, அதுதான் பகவத்கீதை. இது கீதையில பத்தி வருது. அதாவது எப்படி அந்த மாடு எல்லா புல்லு மூலிகை எல்லாம் சாப்பிட்டுட்டு பாலா கொடுக்குதோ, அதே போல இத்தனை ஆயிரக்கணக்கான ரிஷிகளுடைய நற்கருத்துக்கள் எல்லாத்தையும் தொகுத்து கீதை ஆகிற ஞான பாலாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் நம்ம இதுல பார்க்கணும். அப்ப அந்த ஒரு கீதையில இல்லாத ஒரு விஷயம் நீங்க இங்க உலகத்துல பார்க்கவே முடியாது. இன்னைக்கு பாருங்க, கீதா ஃபார் மேனேஜ்மெண்ட், கீதா ஃபார் ஹியூமன், கீதா ஃபார் சில்ட்ரன், கீதா ஃபார் குட் கவர்னன்ஸ். அப்ப எதை எடுத்தாலும் கீதையில இருந்து கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு கீதையில அவ்வளோ விஷயங்களும் அடங்கி இருக்கிறது. அது கீதையோட சிறப்பு. இந்நாட்டு இப்ப திருக்குறள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நாட்டோட பெரிய பெரிய நூல் இருக்கு இல்லையா, எல்லா நூல்களுடைய சாராம்சம் முழுக்க கீதையில இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட கீதை இன்னைக்கு நம்ம நாட்டுல யாருக்கும் தெரியாது. கீதையில எத்தனை ஸ்லோகம் இருக்கு யாருக்கு தெரியாது. ஏதாவது ஒரு சாம்பிள் ஸ்லோகமாக தெரியுமா? இவ்வளவு சிறப்பா சொல்றோம், யாருக்கா தெரியுமா? தெரியாது. இந்த ஸ்ரீ தமிழ் பத்திரிகையில வரக்கூடிய இதெல்லாம் நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். இந்த நாடு ஹிந்து நாடு பகுதி 3. அதுல ஒரு அனெக்டோட் ஒன்று கொடுத்துருக்கேன். கீதை தெரியாத கிறிஸ்துவ டாக்டர் அப்படின்னு ஒண்ணு. அதாவது RSS தலைவர் சுதர்சன்ஜி அவர்கள் அவர் பத்திரிகை செய்தியாக குறிப்பிட்ட செய்தியை நான் கொடுத்துருக்கேன். நம்ம நாட்டில் ஒரு கிறிஸ்துவ டாக்டர் அமெரிக்காவுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போறாரு. அங்க ஒரு கிறிஸ்டியன் டாக்டர் இந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச பிறகு பார்த்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்கு, ராமாயணத்துல ஒரு சில டவுட்ஸ் இருக்கு, பகவத்கீதையில கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு, நீங்க கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண முடியுமா? நான் கிறிஸ்டியன், எனக்கு தெரியாது, கீதையை தெரியாது. ஒன்று இவர் கேட்டிருக்கா, நீங்க கிறிஸ்டியன் எனக்கு தெரியுமே, உங்க பேர் ஏதோ கிறிஸ்துவ பேர் தான், எனக்கு அது தெரியும். ஆனா நான் கீதையில தான் டவுட் கேட்கிறேன். எனக்கு கீதை தெரியல, நான் கிறிஸ்டியன் அப்படின்னு இருக்காரு. அப்போ ஒரு சொல்லியிருக்காரு பதில், தான் நம்ம நோட் பண்ணணும். அமெரிக்க நாட்டில் ஆபிரகாம் லிங்கனை தெரியாது என்று ஒரு அமெரிக்க பிரஜை சொன்னார்னா எந்த அளவுக்கு he becomes invalid to the nation. அவர் நாட்டில் இருக்க அருகதையற்றவர், நாட் எலிஜிபிள் டு லிவ் இன் அமெரிக்கா. எந்த மதத்தை சார்ந்தவர்? ஆமா. அதே போல இந்தியாவில எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் ராமனையோ கண்ணனையோ தெரியாதவர் என்று ஒருத்தர் இருப்பாரே, ஆனால் இந்த கலாச்சாரத்தை வேரிலிருந்து தூக்கி எறியப்பட்டவர், அவர் இந்த நாட்டிலே வாழ தகுதியற்றவர் நான் நினைக்கிறேன் அப்படின்னு இந்த கிறிஸ்துவ டாக்டர் சொல்லியிருக்கார். இது பத்திரிகையிலே அவர் சொன்னது வந்திருக்கிறது. அப்ப நம்முடைய கலாச்சாரத்தினுடைய வேர், எசன்ஸ் அந்த பகவத்கீதையில இருக்கு. அது இன்னைக்கு பல பேருக்கு தெரியாது. அப்போ ஒரு பெரிய முயற்சி பண்ணியிருக்காங்க. 1,00,000 பேர்
பகவத்கீதை முழுக்க வந்து மனப்பாடம் பண்ணி சொல்லியிருக்காங்க. பெரிய ஒரு முயற்சி. அதுல என்னன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிக்கான ஒரு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்ச விஷயம்னா, பல பேர் யூத் வைபோட ஜென்சி இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, யாரையெல்லாம் இந்த பிபிசி வந்து கிளர்ச்சி செய்வார்கள் அழைக்கிறதோ அந்த ஜென்சி பாருங்க. நேபாளில் என்ன பண்றான்னா, அந்த பான் சைட்ஸ் போய் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு தான் போராட்டம் நடத்துறான். ஆபாச தலங்களை எங்களால் பார்க்க முடியவில்லை, வீதிக்கு வந்து போராடு, விட்டு குத்து, நெருப்பு வை. அந்த ஜென்சி அங்க அந்த மாதிரி இருக்கான். அதே ஜென்சியை சேர்ந்தவர்கள் இங்க நம்ம நாட்டுல கீதையை படித்து ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை வாழ்வது என்பதற்கான ஒரு நல்வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இப்படி இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் பாருங்க. ஆகவே ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது நம்ம நாட்டுல. இளைஞர்கள்லாம் ஒரு எழுச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை அதை நான் பார்க்குறேன். அதனால ஒவ்வொரு இளைஞர்களும் இந்த செய்தி கேட்ட பிறகாது ஒரு 4-5 கீதை ஸ்லோகம் அதுக்கு அர்த்தம் அது தெரிஞ்சா கூட போதும், ஃபுல்லா படிக்க வேணும். ஏன்னா கீதையே ஒரு எசன்ஸு, அதுல எசன்ஸா ஒரு 4-5 தெரிஞ்சுக்கோங்க போதும். அதனால அந்த முயற்சி நம்ம எடுக்கணும் என்று நான் என்னுடைய வேண்டுகோள். மோடி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு, அதே போல அது முடிஞ்ச பிறகு கோவால ஒரு மிகப்பெரிய ராமர் சிலையை வர திறந்திருக்கிறார். 72 அடியில ஒரு ராமர் சிலை திறந்திருக்கிறாரு. ஒரு நாடு முழுக்க ஒரு பெரிய ஒரு எழுச்சி வந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. நல்ல செய்தி, நிறைவாக ரொம்ப திருப்தியாக நல்ல செய்தி சொன்னீர்கள். நன்றி.